ஆயில்யம் உலகத்தை ஆள பிறந்த ராஜாக்களின் நட்சத்திரம். ஒரு முழுமையான ரகசிய அறிக்கை. ஆயில்யம் மாமியாருக்கு ஆகாது என்ற ஒற்றை வரி பயத்தில் பல வரன்களும் வாய்ப்புகளும் ஒதுக்கி வைக்கப்பட்ட காலம் மலை ஏறிவிட்டது. இன்று IAS IPS முதல் உலகையே மாற்றும் CPA அதிகாரிகள் வரை சாதிப்பவர்களின் பட்டியலில் முதலிடம் பிடிப்பது இந்த ஆயில்ய நட்சத்திரம்தான். மகாவிஷ்ணுவே தன் படுக்கையாக கொள்ளும் ஆதிசேஷனின் கம்பீரமும் எவராலும் எளிதில் ஊடுருவ முடியாத அபார புத்திசாலித்தனமும் கொண்ட ஆயில்யத்தின் வாழ்வியல் ரகசியங்களை இங்கே விரிவாக காண்போம். வணக்கம் நண்பர்களே, இது ஒளிபெருக்குது சேனல். வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தின் அடிப்படை தத்துவங்கள். ஜோதிட சாஸ்திரத்தின் 27 நட்சத்திர வரிசையில் 9வது நட்சத்திரமாக ஆயில்யம் வருகிறது. இது கால சக்கரத்தில் 4வது ராசியான கடக ராசியில் 4 பாதங்களும் முழுமையாக அமைந்திருக்கும் ஒரு நட்சத்திரமாகும். இதன் நட்சத்திர அதிபதி புதன் பகவான் மற்றும் ராசி அதிபதி சந்திர பகவான் ஆவார். புதனின் அறிவாற்றலும் சந்திரனின் மென்மையும் இவர்களிடம் இயல்பாகவே குடிக்கொண்டிருக்கும். வானத்தில் இது 6 நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு தொகுதியாக அக்னி வடிவத்தில் காணப்படும். இதன் குறியீடுகள் அம்மி மற்றும் அம்பு ஆகும். அம்மி என்பது எதையும் அரைத்து மாற்றி புதுமையை படைக்கும் திறனையும், அம்பு என்பது இலக்கை நோக்கி செல்லும் கூர்மையான அறிவையும் குறிக்கிறது. ஆயில்யம் ஆதிசேஷனுக்கு உரிய நட்சத்திரம். மகாவிஷ்ணுவின் படுக்கையாக விளங்கும் ஆதிசேஷன் பிறந்த நட்சத்திரம் இது என்பதால் இவர்களிடம் ஒருவித ஆளுமையும் கம்பீரமும் எப்போதும் இருக்கும். இதன் விலங்கு ஆண் பூனை, பறவை சிட்டுக்குருவி மற்றும் மரம் புன்னை மரம் ஆகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் ராஜாக்களின் நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் அளவிற்கு தனித்துவமான ஆளுமை கொண்டவர்கள். புதனின் ஆதிக்கத்தால் இவர்கள் மிகுந்த புத்திசாலிகள். நடக்க போவதை முன்கூட்டியே யூகிக்கிற ஆற்றல் இவர்களுக்கு பிறப்பிலேயே அமைந்திருக்கும். மற்றவர்களை தன் பேச்சால் கட்டி போடும் வல்லமை இவர்களுக்கு உண்டு. நகைச்சுவை உணர்வு மற்றும் சாதுரியமாக பேசி காரியத்தை முடிக்கும் திறன் இவர்களுக்கு சிறப்பு. இவர்கள் ரகசியங்களை காப்பதில் வல்லவர்கள். இவர்களது மனதில் என்ன ஓடுகிறது என்பதை யாராலும் எளிதில் கண்டறிய முடியாது. இவர்கள் யாரிடமும் அத்தனை எளிதில் உதவி கேட்டு நிற்க மாட்டார்கள். பசிக்குது என்று கூட சொல்ல தயங்கும் அளவிற்கு அதிக தன்மானம் கொண்டவர்கள். அதே போல் மற்றவர்களை அடக்கி ஆளும் குணம் இவர்களிடம் சற்று மேலோங்கி இருக்கும். இவர்களை சுயநலவாதிகள் என்று சிலர் கூறினாலும் அது தன் குடும்பத்தையும் உற்றாரையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உயர்ந்த தியாக நோக்கத்திற்காக மட்டுமே இருக்கும். ஆயில்யம் மாமியாருக்கு ஆகாது. சமுதாயத்தில் பரவலாக இருக்கும் இக்கருத்து குறித்து ஜோதிட சாஸ்திரங்கள் பின்வருமாறு விளக்குகின்றன. ஆயில்ய நட்சத்திரத்தின் முதல் பாதம் மட்டுமே மாமியாருக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என கூறப்படுகிறது. 2, 3 மற்றும் 4ஆம் பாதங்களுக்கு எவ்வித தோஷமும் கிடையாது. ஆண்களுக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் எவ்வித தோஷமும் இல்லை. ஜாதகத்தில் சந்திரனுக்கு குரு பார்வை அல்லது சுக்கிர சம்பந்தம் இருந்தால் இந்த தோஷம் முழுமையாக நீங்கிவிடும். உண்மையில் இவர்கள் மிகுந்த புத்திசாலியாகவும் தவறை தட்டி கேட்கும் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பதால் அவர்களை சமாளிக்க முடியாது என்ற பயத்திலேயே இத்தகைய கருத்துக்கள் உருவானதாக கூறப்படுகிறது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கு புதன் மகா திசை முதல் திசையாக வரும். புதன் மகாதிசை சுமார் 17 வருடங்கள். சிறு வயதில் கல்வி ஆர்வம், கூர்மையான நினைவாற்றல் மற்றும் நகைச்சுவையான பேச்சு இவர்களிடம் இருக்கும். கேது மகாதிசை 7 வருடங்கள். இது இவர்களது வாழ்க்கையில் ஒரு சோதனை காலம். கல்வியில் தடை, குடும்பத்தில் குழப்பம் அல்லது தோல் நோய்கள் ஏற்படலாம். ஆனால் இந்த போராட்டங்களே இவர்களை ஒரு வைராக்கியமிக்க மனிதராக மாற்றும். சுக்கிர மகாதிசை 20 வருடங்கள். சுமார் 16 முதல் 20 வயதிற்கு மேல் தொடங்கும் இந்த திசை வாழ்க்கையில் ஒரு பொற்காலமாகும். காதல், திருமணம், ஆடம்பர வசதிகள் வந்து சேரும். சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தால் திருமண வாழ்க்கையில் சில சவால்களையும் பிரிவுகளையும் சந்திக்கலாம். சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாய் திசைகள் 35 வயதிற்கு பிறகு வரும் இந்த திசைகள் இவர்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையும். அரசியல் செல்வாக்கு, சொத்துக்கள் சேர்த்தல் மற்றும் சமூகத்தில் உயர்ந்த கௌரவம் கிடைக்கும். ராகு மகா திசை 18 வருடங்கள். முதுமை காலத்தில் வரும் ராகு திசை கடந்த காலங்களில் இவர்கள் செய்த நன்மைகளுக்கு தக்க பலனாக கௌரவத்தையும் வசதியான வாழ்க்கையையும் வழங்கும். குரு மகா திசை இறுதி காலத்தில் வரும் குரு திசை இவர்களுக்கு நிம்மதியையும் ஆன்மீக தேடலையும் ஞானத்தையும் வழங்கும்.
2026ஆம் ஆண்டு ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு பல முக்கியமான நன்மைகளையும் மாற்றங்களையும் கொண்டு வர உள்ளது. குரு பகவான் மிதுனத்தில் இருந்து கடகராசிக்கு மாறி உச்சம் பெறுகிறார். இது கடந்த கால தடைகளை நீக்கி புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு திருமண முயற்சிகள் கைகூடும். குறிப்பாக நவம்பர் டிசம்பர் மாதங்களில் சுப செய்திகள் உறுதியாக உண்டு. நீண்ட நாட்களாக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புள்ளது. வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு மற்றும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க ஜூன் மாதத்திற்கு பிறகு சாதகமான சூழல் நிலவும். ஜூன் 1க்கு பிறகு பணப்புழக்கம் அதிகரிக்கும். நிலுவையில் இருந்த பழைய கடன்களை கட்டி முடிக்க முடியும். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு 2026 ஜனவரியிலேயே சாதகமான செய்திகள் வரலாம். பயணங்களால் ஆதாயம் உண்டு. இவர்கள் ஸ்மார்ட் ஒர்க் செய்வதில் வல்லவர்கள். கல்வியில் ஆர்வம் கொண்ட இவர்கள் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் திறன் கொண்டவர்கள். அனைத்து துறைகளிலும் குறைந்தபட்ச அறிவையாவது பெற்றிருப்பார்கள். வங்கி பணி, ஆடிட்டிங், கணிதம், தகவல் தொழில்நுட்பம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் தூதுவர் பணிகள் இவர்களுடைய நிர்வாக திறமையால் IAS, IPS மற்றும் CPI போன்ற உளவுத்துறை அல்லது அதிகார பதவிகளில் ஜொலிப்பார்கள். நீர் ராசி என்பதால் ஹோட்டல் மற்றும் உணவு சார்ந்த தொழில்களில், குறிப்பாக அசைவ உணவகங்கள் இவர்கள் பெரும் வெற்றி பெறுவார்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் சில குறிப்பிட்ட ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். நீர் ராசி என்பதால் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், ஆஸ்துமா மற்றும் உணவு ஒவ்வாமை ஏற்படலாம். நரம்பு தளர்ச்சி, கட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் தோல் வியாதிகள் வர வாய்ப்புண்டு. 22வது நட்சத்திரமான கார்த்திகைக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருப்பதால் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் அல்லது இளம் வயதிலேயே கண்ணாடி அணியும் சூழல் ஏற்படலாம். ஓவர் திங்கிங் காரணமான மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை ஏற்படலாம். ஆயில்ய நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் வெவ்வேறு நவாம்சங்களில் அமைவதால் குணங்கள் மாறுபடும். முதல் பாதம் தனுசு நவாம்சம், நெருப்பு. செயல்திறமை மிக்கவர்கள், எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்குபவர்கள், மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர்கள். இரண்டாம் பாதம் மகர நவாம்சம், பூமி. உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள், பொறுமையான புத்திசாலிகள், பூர்வீக சொத்துக்களை பாதுகாப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள். மூன்றாம் பாதம் கும்ப நவாம்சம், காற்று. மனோதைரியம் மிக்கவர்கள், தவறுகளை தட்டி கேட்பார்கள், எதையும் வெளிப்படையாக பேசுவார்கள். நான்காம் பாதம் மீன நவாம்சம், நீர். தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள், ஆடம்பரமாக செலவு செய்வார்கள். திருமண வாழ்க்கை சற்று தாமதமாகவோ அல்லது சவாலாகவோ அமையலாம். வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறவும் தோஷங்களை நீக்கவும் பின்வரும் பரிகாரங்கள் ஆதாரங்களில் பரிந்துரைக்கப்படுகின்றன. ஆதிசேஷன் மற்றும் நாகராஜனை வழிபடுவது மிக சிறந்த பலனை தரும். சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்வதும் பிரதோஷ காலங்களில் வழிபடுவதும் கர்மாவை குறைக்கும். கேது மற்றும் ராகு தோஷங்கள் நீங்க விநாயகரை தினமும் வழிபடுவது அவசியம். முக்கிய கோவில்கள்: கும்பகோணம் அருகே உள்ள கர்க்கேஸ்வரர் கோவில், நாகர்கோவில், மயிலாடுதுறை அருகே உள்ள காத்திர சுந்தரேஸ்வரர் கோவில் கண் பிரச்சனைகளுக்கு, திருவட்டத்துறை தீர்த்தபுரீஸ்வரர் கோவில் தாய்மாமனுக்கான தோஷம் நீங்க. விசேஷ பரிகாரங்கள்: தாய்மாமன் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவரை தோளில் தூக்கி தீர்த்தபுரீஸ்வரர் கோவிலை 19 முறை வலம் வருவது சிறப்பு. தானங்கள்: பசுக்களுக்கு அகத்தி கீரை, பழங்கள் மற்றும் தண்ணீர் வழங்குவது இவர்களது கர்ம வினைகளை குறைக்கும். அன்னதானம், குறிப்பாக லட்டு அல்லது மோர், வத்த குழம்பை தானமாக வழங்குவது சிறந்தது. வண்ணங்கள்: பச்சை மற்றும் வெள்ளை நிற உடைகளில் முக்கிய காரியங்களின் போது அணிவது அதிர்ஷ்டத்தை தரும். ஆயில்யம் நட்சத்திரம் என்பது ஒரு போராட்டத்திற்கு பின் கிடைக்கும் மாபெரும் வெற்றிக்கு உதாரணம். இளமை கால சவால்களை தன் அறிவாற்றலால் வென்று 35 வயதிற்கு பிறகு சமூகத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இவர்கள் உருவெடுப்பார்கள். முறையான ஆன்மீக ஈடுபாடும் நிதானமான போக்கும் இவர்களை ஒரு மாபெரும் வெற்றியாளராக மாற்றும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம ஒளி பெருக்குது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒளி பரவட்டும்.